பிரைவேட்டுக்கு நாங்க நிச்சயமா டாஸ்மாக கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி விக்னேஷ் அவர்கள் தெரிவிச்சிருந்தாலுமே இப்போ மீண்டும் அது தொடர்பான செய்திகள் வந்த வண்ணம் இருந்துட்டு இருக்கு. டாஸ்மாக பிரைவேட்டைசேஷன் ஆக்க போறாங்க, டாஸ்மாக் இனிமே தமிழ்நாடு அரசு நடத்தாது, கெட்ட பேரை தவிர்ப்பதற்காக இந்த ஒரு முடிவை தமிழ்நாடு அரசு எடுத்திருப்பதாக செய்திகள் ஆனது வந்த வண்ணம் இருந்துட்டு இருக்கு. குறிப்பா பக்கத்து மாநிலங்களா இருக்கக்கூடிய ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள்ல எல்லாம் இந்த மாதிரி மதுபான கடைகள் பிரைவேட் தான் நடத்துறாங்க. குறிப்பிட்ட தனியார் இயக்கங்கள் தான் அதை நடத்திட்டு இருக்காங்க. அப்படின்றப்போ அதை கவர்மெண்ட் நடத்த தேவையில்லை அப்படின்ற மாதிரி இங்கேயும் டிசைட் பண்ண போறாங்க அப்படின்ற செய்திகள் வந்துட்டு இருக்கு. குறிப்பா 2003ல ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த போதுதான் டாஸ்மாக் தமிழ்நாடு அரசு மதுபானங்களை அரசே விற்பனைக்கு கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுவில இருந்து அதிகமான வருமானம் வர்றதுனால தனியாரா ஒரு தனிப்பட்ட ஒரு நபர்கிட்ட அதிகமான செல்வம் போய் சேர்ற மாதிரி ஒரு நிலை உருவாகுது அப்படின்ற மாதிரியும், இதனால் நிறைய பண முதலைகள் உருவாகுறாங்க அப்படின்றத தடுப்பதற்காகவும் ஜெயலலிதா அவர்கள் இதை கொண்டு வந்தாங்க. அதே சமயம் கள்ளச்சாராயம் காய்ச்சற மாதிரியான பழக்கம் அதிகரிச்சது. அதன் மூலமா அதுலயே நிறைய மெத்தனால் ஆட் பண்றதுனால நிறைய பல நூறு உயிர்கள் போனதையும் ஒரு பெரிய காரணமாக கொண்டு ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாடு அரசே இனிமே மதுபானங்களை விற்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு நடவடிக்கையை எடுத்திருந்தாங்க. இப்போ அதுல இருந்து மீண்டும் வாபஸ் பெற்று தமிழக வெற்றி கழக அரசு இந்த 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்குள்ள நிச்சயமா இது பிரைவேட் கிட்ட போகும் அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்துட்டு இருக்கு. அவ்வளவு தூரம் 5 இயர்ஸ் அப்படின்ற மாதிரி இல்லாம கூடிய விரைவிலே இது தொடர்பான அனௌன்ஸ்மெண்ட் நிச்சயம் வரப்போகுது அப்படின்ற செய்திகள் தான் கிடைச்சிருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் என்ன அப்படின்னா, எம்ஆர்பி பிரைஸுக்கு அதிகமா விற்கிறாங்க அப்படின்றதுதான் பொதுமக்கள் தரப்புல இருந்து வந்த கம்ப்ளைண்ட். தமிழ்நாடு அரசு டாஸ்மாக எடுத்து நடத்துறதுக்கு முக்கிய காரணமே எந்த விதமான மக்கள் கிட்ட இருந்து தேவையில்லாம பணம் வாங்குறதா இருக்கட்டும், இல்ல ஒரு குவாலிட்டியான லிக்கரும் கிடைக்கும் அப்படின்ற அடிப்படையில தான் தமிழ்நாடு அரசு கிட்ட இருந்து நம்பகத்தன்மையோட வாங்குறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை மக்கள் கிட்ட இருந்தது. அது இப்போ சமீப காலத்துல மிகப்பெரிய அவப்பெயரை தான் அரசுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. குறிப்பா எம்ஆர்பிக்கு அதிகமா டாஸ்மாக்லயே வச்சு விற்கிறாங்களே, குறிப்பா இப்போ ஒரு பிரைவேட் கடையில ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்குறாங்கன்னா எம்ஆர்பி பிரைஸ்க்கு அதிகமா வச்சு வித்தாங்கன்னா கொஸ்டின் பண்ண முடியும். ஆனா அரசே இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையை செய்யும் பொழுது இப்படி ஒரு ஆக்ஷன்ல இருக்கிறாங்க அப்படின்றப்போ மக்கள் கிட்ட நம்பகத்தன்மை அப்படின்றது பெரிய அளவுல அடிபட்டுச்சு. இது ஒரு அவப்பெயரையும் ஏற்படுத்துச்சு. இதை தடுப்பதற்காகவே இனிமே பிரைவேட் கிட்டயே கொடுத்துட்டாங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸா இருக்கட்டும், அதே சமயம் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பில் இந்த மாதிரி எந்த ஒரு செலவினங்களையும் நாம் அரசு பொறுப்பேற்க தேவை இருக்காது. தனியார் கிட்ட ஒப்படைக்கும் பொழுது அது தனியார் நிறுவனங்களே பார்த்துப்பாங்க அப்படின்ற வகையில அது தேவையற்ற செலவுகளை அரசுக்கு குறைக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுறதாக செய்திகள் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இது சில்லறை விற்பனையாக தான் பாக்குறாங்க. சோ அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இதை பிரைவேட் கிட்ட கொடுக்கறதுனால தேவையற்ற கெட்ட பெயர்களை அரசு தவிர்க்க முடியும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கிறாங்க. குறிப்பா பெண்கள் மத்தியில டாஸ்மாக் மேல மக்களுக்கு ஒரு பெரிய கோபம் இருக்கு. அரசே அதை எடுத்து நடத்துறாங்க அப்படின்றப்போ இது நிறைய குடும்பங்களை பாதிக்குது அப்படின்ற மாதிரி பெண்கள் மத்தியில இது ஒரு அவப்பெயரை அரசுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. இதை சரி செய்யறதன் மூலமா மக்கள் மத்தியில ஒரு நற்பெயர் உருவாகும். அதே சமயம் டாஸ்மாக் இல்லாம டாஸ்மாக அரசே ஒரு மதுபானத்தை அரசே விற்கக்கூடிய அவலம் தீரும் அப்படின்ற மாதிரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய கருத்து அப்படின்றது வந்துட்டு இருக்கு. ஆனா இதுக்கு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த டாஸ்மாக இப்படி எம்ஆர்பி அதிகமா வச்சு விற்கிறாங்க அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்றது தானே அரசினுடைய வேலை. அப்போ அதை சரி செய்யறதுக்கு வழி செய்யாம மொத்தமா பிரைவேட் கிட்ட கொடுக்கறதுனால இது அரசாங்கத்துக்கு நஷ்டம் தான் ஏற்படும் அப்படின்றதுதான் விமர்சனமா வந்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா டாஸ்மாக் தான் அதிகமான வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு துறையா இருந்துட்டு இருக்கு. அதை பிரைவேட் கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா பிரைவேட் கம்பெனிஸ் தான் டெவலப் ஆகுமே தவிர அரசாங்கத்துக்கு வர வேண்டிய கஜனாவுக்கு வர வேண்டிய பணம் வராம தானே போய் சேர போகுது. இதனால மக்களுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? மக்களுடைய தேவைகளை சரி செய்யறதுக்கு கூட இந்த பணம் பயன்படலாம். ஆனா இப்போ அதுக்கான வழிகளும் மூடப்படுற மாதிரி தானே இருக்கு அப்படின்ற கருத்துகள் வந்துட்டு இருக்கு. ஆனா தெளிவா இது தொடர்பா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மதுபானத்துல இருந்து வரக்கூடிய பணம் அரசுக்கு தேவையில்லை அப்படின்றதுதான் இங்க தமிழக வெற்றி கழகம் உறுதியா இருப்பதாக செய்திகள் வந்துட்டு இருக்கு. குறிப்பா இன்னும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் டாஸ்மாக்ல வர ஆரம்பிச்சது. மோனோபாலியா ஒரே பிராண்டே அரசு விற்கிற மாதிரியும் ஒரு சிலருக்கு மட்டுமே வாய்ப்புகள் போய் சேருது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. ஆனா அதே சமயம் இது பிரைவேட் கிட்ட போய் சேரும் பொழுது உயர்தர பிராண்ட்ஸும் விற்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அங்க இருக்கக்கூடிய மெயின்டெனன்ஸ்ல இருந்து எல்லாமே அவங்களே எடுத்துப்பாங்க. அப்படின்றப்போ மக்களுக்கும் அவங்க கொடுக்கக்கூடிய காசுக்கு தேவையான மதுபானம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான
வகையில இது வந்து சொல்லப்படுது. இது பல விமர்சனங்களுக்கு உட்பட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக தான் இப்பவும் இருந்துட்டு இருக்கு. என்னதான் காரணங்கள் வந்து சொல்லப்பட்டாலும் இது சரியில்லை அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் வந்து வண்ணம் இருந்துட்டே இருக்கு. அதே மாதிரி டாஸ்மாக்ல வந்து எக்ஸைஸ் டியூட்டி, அதாவது வரி வந்து போட்டு இப்போ ஒரு பிரைவேட்ல இருந்து அவங்க பார் நடத்துறாங்க அப்படின்னா அதுக்கான சுங்க வரியை வந்து செலுத்தக்கூடிய அவசியம் இருக்கும். அதை அதிகமா வைத்து நம்ம வந்து வரி வாங்கிக்கலாம். அதே சமயம் தேவையில்லாத ஒரு அழகினத்துக்காக ஏசியா இருக்கட்டும், அதே சமயம் சில பார்ஸ்ல ஏசி இருக்கும். அதே மாதிரி மெயின்டெனன்ஸ்க்காக சில செலவினங்கள்லாம் இருக்கும். அப்புறம் ஸ்டோரேஜ், பாட்டில் ஸ்டோரேஜுக்கான செலவினங்கள், ஊழியர்களுக்கான இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு தான் அதை பிரைவேட் கிட்ட கொடுக்கறதாக வந்து சொல்லப்படுது. பிரைவேட் கிட்ட போகும்போது வேலை வாய்ப்புகள்லாம் அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி கூட சில கணக்குகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? டாஸ்மாக் 2003ல ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாடு அரசு நடத்தணும், மதுபானத்தை தமிழ்நாடு அரசே விற்கும் அப்படின்னு கொண்டு வந்த நடவடிக்கையை இப்ப மாத்துறாங்க. இது நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இது சரியா தவறா? உங்க பார்வையை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.